ஹலோ. ஆ வந்துட்டீங்களா? வந்துட்டேன். எங்க? இங்க பாருங்க. ஹாய். ஹாய். ஓடிபி ஆ 5784. போலாமா? ம். ம். என்ன இவன் அமைதியாவே வரான்? இதுக்கு நம்ம தனியாவே போயிருக்கலாம். நான் தனியா போறேன். துணைக்கு யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும் தான் வாக் ஹாப்பிலில கம்பெனியன் புக் பண்ணி உங்கள வர வச்சேன். ஆனா உங்க கூட வரும்போது தான் ரொம்ப தனியா ஃபீல் ஆகுது. பிடிக்காம ஃபினான்ஷியல் நீடுக்காக இந்த வேலைக்கு வரீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் என்னங்க? பேசுங்க. இவ்வளோ எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கீங்க. உங்களை யாரும் தனியாக விட்டுருக்க மாட்டாங்களே. அப்புறம் எப்படி இப்படி தனியா? இங்க நல்லா பேசுற பாதி பேர் தனியா தான் இருக்காங்க. நானும் அந்த லிஸ்ட் தான். ம். குடிப்பீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. ம். உண்மையாவா? ம். எப்படிங்க? எல்லாரும் குடிச்சிட்டு பேசுகிறத நான் குடிக்காமே பேசுவேங்க. ஸோ தேவைப்படலை. லவ் ஏதாச்சும்? செருப்படி தாங்க மிச்சம். உங்களுக்கு எப்படி? எனக்கு லவ்வே புரியலங்க. லவ்ல புரிய என்னங்க இருக்கு? நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம கொடுக்கறது லவ்வா இல்ல நமக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு கொடுக்கறது லவ்வானே புரியலங்க. இதுல என்ன சந்தேகம்? ரெண்டுமே லவ் தானே. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ம். இப்போ நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும் போது ஒரு வெர்ஷன்ல இருக்கும், அவங்களுக்கு நம்மள பிடிக்கும் போது ஒரு வெர்ஷன்ல இருப்போம். ஒரு நாள் அவங்களுக்கு நம்மள பிடிக்காத போது அப்போ ஒரு வெர்ஷன்ல இருப்போம். இதுல எது உண்மையான வெர்ஷன்? மற்றவங்களுக்காகவும் மற்றவங்கனாலையும் மாறாம ஒரு வருஷன்ல இருப்போம்ல, அதான் நம்ம உண்மையான வருஷன். வாங்க போலாம். ம். நீங்க பேசுனதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா எனக்கும் லவ் புரியலங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நமக்கு பிடிச்சவங்களுக்காக உண்மையா இருக்கோம். ஆனால் நம்ம உண்மையா இருக்கதே நிறைய இடத்துல அவங்களுக்கு கஷ்டத்தை தருது. சம்டைம்ஸ் பிரிஞ்சும் போயிடுறாங்க. அப்போ உண்மையா இல்லாமல் பொய்யா இருந்தா அப்போ அவங்க போயிருக்க மாட்டாங்களோன்னு தோணுதுங்க. ஆனா எவ்வளவு நாள் பொய்யா இருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை தெரிஞ்சுதானே ஆகும். அப்ப போயிடுவாங்களே. கரெக்டு தாங்க. இப்போ என்னதாங்க பண்ணுறது? போனா போகட்டும். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? போனவங்கள நம்ம எப்பயுமே புடிச்சு வைக்க ட்ரை பண்ணக்கூடாதுங்க. அது கேஸை திறந்து விட்டு வீட்டை பூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு சமம். எதை தொட்டா எது வெடிக்கும்னே தெரியாது. உங்க மேல தப்பே இருந்தாலும் உங்களை வேணும்னு நினைக்கிறவங்க உங்களை புடிச்சு வைக்க 1000 வழி பார்ப்பாங்க. வேணும்னு நினைச்சா. இவ்வளோ தெளிவாக இருக்கீங்களே, அப்புறம் எப்படி லவ்ல அடி வாங்குனீங்க? லவ்ல தெளிவெல்லாம் முக்கியம் இல்லைங்க. அடி வாங்கணும்னு இருந்தா வாங்குவோம், எவ்வளோ தெளிவா இருந்தாலும் சரி. சின்ன வயசுல எனக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும். அவன் பேர் கவி. அவன் முழு பேர் என்னெல்லாம் தெரியாது, ஆனா நான் அவனை கவின்னு தான் கூப்பிடுவேன். எப்பயுமே அவன் வீட்டுல தான் இருப்பேன். நான் என்ன கேட்டாலும் அவன் கொடுத்துருவான். அவனோட காரு, பொம்மை, சொப்பு சமன் எது கேட்டாலும். ஆனா நான் திரும்ப எதுவும் தரமாட்டேன். அதுக்குலாம் அவன் என்கிட்ட சண்டை போட மாட்டான். பரவாயில்லன்னு விட்டுருவான். நான் திரும்ப போய் கேட்டா அவன் எல்லாத்தையும் கொடுத்துருவான். எந்து நீ ஏன் கேக்குற? அப்படிலாம் அவன் என்ன எதுவுமே கேட்க மாட்டான். ஒரு நாள் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். அவனை காணோம். அவன் எங்க போனானே தெரியல.
20 வருஷம் ஆச்சு. இன்னும் எங்கே போனானே தெரியல. மேபி அவன் இருந்திருந்தா நான் இவ்வளோ தனியாக இருந்திருக்க மாட்டேன், இவ்வளோ செருப்படியும் வாங்கியிருக்க மாட்டேன். இந்த கடவுள் இருக்காருல்ல, நமக்கு தேவைப்படாத ஆட்களை நம்ம லைஃப்ல கொடுத்துட்டு தேவைப்படுற எல்லாரையும் நம்ம லைஃப்ல இருந்து எடுத்துடுறாரு. அப்படிலாம் இல்லைங்க. கடவுளுக்கு யாரை எப்போ அனுப்பணும்னு தெரியும். ஆனால் நம்ம தான் கொடுத்த ஆளை நம்பாம வாழ்க்கையை கெடுத்த ஆளை நினச்சி அழுதுட்டு இருக்கோம். நல்லா இருந்துச்சு. ரேபிட் ஃபயர் கேம் விளாடலாமா? அப்படின்னா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் 5 செகண்ட்குள்ள பதில் சொல்லணும், இல்லைன்னா டேர் பண்ணணும். ரெடியா? ஆ ம் கடைசியா எப்போ அழுதிங்க? நேற்று சீரியல் பார்க்கும்போது. ம்? நீங்கள் 4 வருஷம் ஆச்சு. கடைசியா அப்பா சாவுக்கு அழுதேன். அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாளாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்பா விட பெரிய லாஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுறதே விட்டுட்டேன். உங்க டன். ட்ரூத்தா டேரா? ட்ரூத். லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச விஷயம் என்ன? நான் லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது என்னதான். ஆ என்ன நான் தொலையாமல் பார்த்துக்கிறதே பெரிய வேலையாக இருக்கு. என்னங்க சொல்கிறீங்க? உங்களை தொலையாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? எப்படி சொல்கிறது? இப்போ எல்லாமே மாறிடுச்சுலங்க. நமக்கு பிடிச்ச எதுவுமே நம்மளால் பண்ண முடியலல்ல. அவங்க எப்படி நினச்சிருவாங்களோ இவங்க எப்படி நினச்சிருவாங்களோன்னு யோசிச்சு எல்லாத்தையும் விட்டுருவோம். ஏன் அவங்களுக்கு பிடிச்ச கெரியர் கூட மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லி விட்ட பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? இதை சொன்னால் கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்களோ, இதை பண்ணால் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ. இவ்வளோ ஏன் நீங்கள் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஏன் உங்ககிட்ட இவ்வளோ ஷேர் பண்ணேன்? ஏன்னா நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. நாளைக்கு நான் உங்களை பார்க்க கூட போகிறதில்ல, எனக்கு உங்கள் பேர் கூட தெரியாது. ஆனால் இதே நம்ம கூட இருக்கிற முகம் நம்மளை ஜட்ஜ் பண்ணா அது ஒரு மாதிரி இருக்கும்ல. கரெக்டு தாங்க. சரி, ட்ரூத்தா டேரா? ட்ரூத். உங்களோட சைல்ட்ஹுட் க்ரஷ் பேர் சொல்லுங்க. நீங்கள் டேர் சொல்லுங்க. உங்க சைல்ட்ஹுட் க்ரஷ்க்கு கால் பண்ணி ஐ லவ் யூ சொல்லுங்க. என்ன இதுக்கு ட்ரூத்தே பெட்டர்னு தோணுதா? என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க சீக்கிரமா. உங்கள் ட்ராப் லொகேஷன் வந்துருச்சுங்க. ஐயோ, இட் வாஸ் a nice walk. வரேன். ஹலோ. ஹலோ, ஐ லவ் யூ கண்மணி. யாரு? நீ கொடுத்த டேரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, கடவுளுக்கு யாரை எப்போ கொண்டு வந்து சேர்க்கணும்னு தெரியும்னு. கவி. இனிமே நீ செருப்படி வாங்காம நான் பார்த்துக்கிறேன். மறக்காம ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துரு. இனிமே மீட் பண்ணணும்னா ஆப்லாம் தேவையில்லை, நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணுறேன். உண்மையான காதல் என்றைக்குமே தொலையாதுங்க. கொஞ்ச நாள் எங்கன்னா மறைஞ்சிருக்கும், அதுவாக தேடி வரும். உண்மையான காதலாக இருந்தால்